டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மத்திய கிழக்கு வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மத்திய கிழக்கு அதை ஒட்டிய வடக்கு வங்கக்கடலில் வடக்கு நோக்கி நகர்ந்து ரிமால் புயலாக வலுப்பெற வாய்ப்பு இருப்பதாக தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் லோகநாதன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் லோகநாதன், இந்த ரிமால் புயலால் எந்தெந்த பகுதிகளுக்கு தாக்கம் ஏற்படக்கூடும், மேலும் மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் காற்றானது வீச வாய்ப்பு இருக்கிறது? மத்திய கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 6 மணி நேரத்தின் மணிக்கு மேல் 15 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு நோக்கி நகர்ந்து வருகிறது. மையம் கொண்டுள்ளது கிழக்கு இது வங்கதேசத்தின் கோபுபாராவிற்கு தெற்கே சுமார் 490 கிலோமீட்டர் தொலைவில், மேற்கு வங்கத்தின் சாகர் தீவுகளுக்கு தென்கிழக்கே சுமார் 380 கிலோமீட்டர் தொலைவிலும், மேற்கு வங்கத்தின் கோனிகோங்கிற்கு தெற்கு தென்கிழக்கே 530 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது. இன்று மாலைக்கு மத்திய கிழக்கு மற்றும் அதை ஒட்டிய வடக்கு வங்கக்கடலின் வடக்கை நோக்கி நகர்ந்து ரீமல் புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளது. இது தொடர்ந்து வடக்கு நோக்கி நகர்ந்து நாளை காலைக்குள் வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடகிழக்கு வங்கக்கடலில் தீவிர புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளது. நாளை நள்ளிரவில் சாகர் தீவு மற்றும் கோபுபாரா இடையே வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்கத்தை ஒட்டிய கடற்கரையை கடக்க அதிக வாய்ப்புள்ளது. கரையை கடக்கும் பொழுது சுமார் 110 120 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 135 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி லோகநாதன். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.